எப்பா கன்னியாகுமரி கிளைமேட் இருக்கலாம் மக்களே, செம்மையாக இருக்குது. இதுக்கு தூங்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் சந்தை போயிட்டு வந்தேன். வாங்க சந்தையிலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோழிச்சாலை பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷான கோழிச்சாலை. எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ வந்து 100 ரூபா மக்களே, நிறைய இருக்குது, பரவாயில்ல. பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்டேருந்து நம்ம மாமூலாக எடுக்கக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ கண்டாலும் விட மாட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி, வளன்னு உள்ள காய்கறியெல்லாம் எடுக்கலை, ஏன்னா நம்ம கொண்டு வந்துட்டும் சாப்பிட மாட்டோம்ல, அதனால சரின்னு சொல்லிவிட்டு தேவைப்படாத மட்டும்தான் எடுத்துருக்கோம். தக்காளி, மல்லிக்கீரை, பாவக்காய், பிள்ளை வந்து கேரட் சாப்பிடுவோம், அதனால் கேரட்டு. அவ்வளோதான் மக்களே. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்தா? இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் வந்து நேரத்துக்கு நேரம் பசிக்கும் பற்றியலா, அதனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தூங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் ஊரில் மழை பெய்தா, மீன் விலை கொள்ளாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.